ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம். கொடிக்கட்டி வாழ்பவர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். சரித்திரத்திலே சத்தம் போடாமல் இடம் பிடித்து மக்களின் மனதிலே ஒரு நிரந்தர இடத்தை பெறுகின்றவர்கள் இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். முயற்சி என்பது, அதிலும் விடாமுயற்சி என்பது விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வார். அதுபோல முயற்சி செய்து 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 தங்களுடைய இலக்குகளை எட்டக்கூடியவர். அப்படிப்பட்ட கும்பராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட கும்பராசியிலே இந்த டிசம்பர் மாதத்திலே 5 பெயர்ச்சிகள் ஒட்டுமொத்தமாக நடக்க இருக்கிறது. அது 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது, 2 முறை புதன் மற்றும் ராசியும் பெயர்ச்சியும் நடத்துகின்றார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலாபலனோடு இணைத்து கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவான விளக்கமான அந்த பதிவை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். கடின உழைப்பும் முயற்சிகளில் வெற்றி பெறும் திறனும் உடைய கும்பராசிக்காரர்களே, இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் வாய்ப்பு உள்ளது. எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார். நீண்ட நாள் கஷ்டங்கள் நீங்கும். ராசிநாதன் சனி சஞ்சாரம் பல விதத்திலும் நன்மை செய்யும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். தைரியம் உண்டாகும். வேண்டியவர்களுக்கு மனஸ்தாபம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். தொழில் தொடர்பாக அமைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும். உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். ஆயுதங்கள், நெருப்புகள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியது தாமதப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பெண்களுக்கு மற்றவுடன் நலனை அக்கறையுடன் கவனிப்பீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு பணிகளிலே கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மனோதிடம் உண்டாகும். கடன்கள், நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாய் நடந்து முடியும். நன்மை தீமையை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது. புத்தி கூர்மையுடன் செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும். அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பல புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படியும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும்.
தம்பதிகள் இடையே அன்பு மேலோங்கும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பொதுவான நற்பலன்கள் கூடுதலாய் கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். உன் விரோதம் காரணமாய் சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றால் அவற்றை சமாளிக்கும் வழி உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பயன்படுத்தும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன? வியாழக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது மனோபலத்தை அதிகரிக்க செய்யும். எதிர்ப்புகள் அகலும். சந்திராஷ்டம தினம் டிசம்பர் 13, 14. அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 6, 7 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4, 1, 5, 6 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்ற ஒரு பகுதியும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. குறிப்பாக 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்து பிறருக்கு வழிகாட்டவும் உதவ செய்கிறது. மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.